ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்து மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்பவும் இம்பார்ட்டண்டான டாபிக். குழந்தை செல்வம் அப்படிங்கிறது எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் அதற்கு ஈடு இணையில்லாத செல்வம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க தம்பதிகள் பலரும் குழந்தை இல்லை அப்படின்னு ஏங்கிட்டு இருக்காங்க. பெண்கள் குழந்தை அதாவது தாய்மை அடைவதில் சினை முட்டைகள் ரொம்பவுமே முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னே சொல்லலாம். சினைப்பையிலிருந்து சினை முட்டை வெளியிடுற நாளில் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 90% கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆண்களோட விந்துக்கள் 4 நாட்கள் வரைக்கும் தான் உயிரோடு இருக்கும். சினை முட்டை வெளிவர நாளில் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் சினை முட்டை எப்போ வெளிவரும் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சினை முட்டை எப்போ வெளிவரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பீரியட் டேட் ஸ்டார்ட் ஆனதில் இருந்து, அதாவது அது உங்களுக்கு ரெகுலர் பீரியடாக இருக்கணும். அதாவது 28 டேஸ்க்கு ஒன் டைம் உங்களுக்கு பீரியட் வருது அப்படின்னா தான் நான் சொல்கிறது உங்களுக்கு பொருந்தும். ஒருவேளை உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியடாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட இர்ரெகுலர் பீரியடை க்யூர் பண்ணிவிட்டு, அதாவது அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அதை ஃபுல்லாக க்யூர் பண்ணிடணும். உங்களுக்கு ரெகுலர் பீரியட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிடும். நார்மலாகவே கருமுட்டை வெளிப்படுறதுக்கும் அடுத்த பீரியட் வர்றதுக்கும் இடையே உள்ள நாட்களில் மாதவிடாய் சுழற்சியோட 3வது நிலை இருக்கும். அதாவது லூட்டியஸ் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலை பெரும்பாலான பெண்களுக்கு ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் அவங்க இன்டர்கோர்ஸில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது சினைமுட்டை வெளிவர நாளை எப்படி கால்குலேட் பண்ணணும், அதாவது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சினைமுட்டை வெளிவர நாளில் கர்ப்பப்பையில் ஒரு சளி உருவாகும். அந்த சளி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, விந்தணுக்கள் சினைமுட்டையை அடைவதற்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த சளி அவங்களுக்கு எப்போ வெளிவரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினைமுட்டை வெளிவரத்துக்கு 5 அல்லது 6 நாட்களுக்கு முன்னாடியே அவங்களோட கர்ப்பப்பையிலிருந்து சளி வெளிவரும். அந்த நேரத்தில் அவங்க இன்டர்கோர்ஸில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகும். நிறைய பேருக்கு அந்த கர்ப்பப்பை சளி வர்றது தெரியாமல் இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை கர்ப்பப்பை சளி வர்றது தெரியாமல் இருக்குது, அதாவது கம்மியாக வருது அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் போகலாம். அந்த கர்ப்பப்பை சளி அதிகமாக வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பீரியட் டேட் ஸ்டார்ட் ஆனதில் இருந்து 10வது நாள் நீங்கள் பம்பளி மாஸ் சாறு ரெகுலராக குடிக்கணும். 10லேருந்து ஒரு 3 நாள் வரைக்கும் நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்ப்பப்பை சளி ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் நார்மலாக எப்போ இன்டர்கோர்ஸில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பீரியட் டேட் ஸ்டார்ட் ஆனதில் இருந்து 10வது நாள்லேருந்து ஒரு 15வது நாள் வரைக்கும் கண்டினியூவாக நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கணும். ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் ஆகுது நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கணும். அதுலேயும் முக்கியமாக இயர்லி கட்டாயமாக நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னும் நிறைய பேருக்கு கருமுட்டை வெளியிடறனால சரியாக கால்குலேட் பண்ண தெரியலை அப்படின்னா, சினை முட்டை வெளிவரத்துக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்டிப் இருக்குது. அந்த ஸ்டிப்பில் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கரெக்டான ரிசல்ட் தெரியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட உடலில் லூட்டினைசிங் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். அந்த ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா 24லேருந்து 48 மணி நேரத்துக்குள்ளே உங்களோட சினை முட்டை வெளிவரத்துக்கு ஆயத்தம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் இந்த சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். அந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கலாம். ஒருவேளை அந்த டெஸ்ட்டு நீங்கள் எடுக்க தெரியல இல்லை எடுக்க முடியலை அப்படின்னாலும் இப்போ நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். அதாவது உங்களோட பீரியட் டேட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 10வது நாள்லேருந்து 15வது நாள் வரைக்கும் டெய்லி 2 டைம்ஸ் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி 2 டைம்ஸ் இருக்கிறது அந்த 15வது நாளுக்கு அப்புறம் நீங்கள் டெய்லி 1 டைம், அதுவும் இயர்லி மார்னிங் இன்டர்கோர்ஸில் இருக்கணும். கண்டினியூவாக நீங்கள் ரெகுலராக இன்டர்கோர்ஸில் இருந்துக்கிட்டே இருக்கணும். உங்களோட லாஸ்ட்டு பீரியட் டேட் அதாவது லாஸ்ட்டு பீரியட் டேட் முடிஞ்சதில் அந்த டேட் வர்றதுக்கும் 1 வீக் முன்னாடி நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கிறத அவாய்ட் பண்ணிடணும். அது மாதிரி இந்த டைமில் நீங்கள் ஹீட்டான ஃபுட் எதையுமே சாப்பிடக்கூடாது. லாங் ட்ராவல் போகிறதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். அது மாதிரி நல்ல ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும். நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் 2 பேருமே ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறப்ப தான் உங்களுக்கு பேபி சீக்கிரம் ஃபார்ம் ஆகும். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் ஃபாலோ பண்ணியும் உங்களுக்கு பீரியட் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் கரெக்டாக இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். உங்களோட ஹெல்த் கண்டிஷனை நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறப்ப தான் உங்களுக்கு சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகும்.
உங்களோட ஹெல்த் கண்டிஷனை நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அது மாதிரி நிறையா பேர் கேட்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது, இருந்தும் பேபி ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்குது. உங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருந்தும் பேபி ஃபார்ம் ஆகலை அப்படின்னா உங்களோட பாடி ஹீட் அதிகமாக இருக்கலாம். உங்களுக்கு பாடி ஹீட் ஹெவியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஆயில் பாத் எடுத்துக்கணும். ரெகுலராக நீங்கள் ஆயில் பாத் எடுத்துக்கணும். அது மாதிரி வீக்லி ஒன்ஸ் நீங்கள் உங்களோட பாடி டெம்பரேச்சரை கரெக்டாக செக் பண்ணணும். உங்களோட பாடி டெம்பரேச்சர் ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டரை போய் பார்த்து அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அது மாதிரி ஹெவி வெயிட் தூக்குறதையும் அவாய்ட் பண்ணிடணும். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் நீங்கள் ரெகுலராக கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க, உங்களோட ஹெல்த் கண்டிஷனும் நல்லா இருந்து உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 22 அல்லது 25 டேஸ்லேயே ஒரு சில சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த சிம்டம்ஸ் வச்சு நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எப்போ ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பீரியட் டேட் மிஸ் ஆனதுல இருந்து ஒரு 6 டேஸ் அல்லது 7 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட லாஸ்ட் பீரியட் மிஸ் ஆனதில் இருந்து 40 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்ட் ரிசல்ட் கிடைக்கும். ப்ரெக்னன்சி டெஸ்ட் எப்படி எடுக்கணும், எப்போ எடுக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் நிறையா பேருக்கு இருக்கும். ப்ரெக்னன்சி டெஸ்ட்டும் ஏர்லி மார்னிங் தான் எடுக்கணும். ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்துடணும். அப்படி நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி ஸ்ட்ரிப்பில் ஒரு 5 minutes வரைக்கும் நீங்கள் டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம். 5 minutes வரைக்குமே உங்களுக்கு சிங்கிள் லைன் தான் காட்டுது அப்படின்னா நீங்கள் திரும்பி ஒரு 1 week அப்புறம் திரும்பவும் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். செகண்ட் டைம் டெஸ்ட் எடுத்தும் உங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் வருது அப்படின்னா நீங்கள் டாக்டரை போய் பார்த்துட்டு நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுக்கலாம். நிறையா பேருக்கு ஸ்ட்ரிப்பில் நெகட்டிவ் ரிசல்ட் வந்து பிளட் டெஸ்ட்டில் பாசிட்டிவ் ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பிளட் டெஸ்ட் தான் நல்ல அக்யூரேட்டான ரிசல்ட். பிளட் டெஸ்ட்டில் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டுட்டு ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம செய்கிற ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்னால கூட நம்மளோட பேபி அபார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆரோக்கியமான நீங்களும் உங்களோட பேபியும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க. டெலிவரியும் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு ஒருவேளை நெகட்டிவ் ரிசல்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா அதை நினச்சி ஒரி பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டு மைண்டை நல்லா ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுங்க. நீங்களும் உங்கள் லைஃப் பார்ட்னரும் நல்ல மனம் விட்டு பேசி இன்டர்கோர்ஸ் இருக்கிறப்ப இன்ட்ரெஸ்டடாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமே பேபி ஃபார்ம் ஆகும். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரியான ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோஸ் ஆல்ரெடி நான் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.